கோயங்காவின் விபசனா, குறைகள் மற்றும் வரம்புகள். சதிப்பட்டான சூத்திரம், நிர்வாணத்தை அடைய புத்தர் கூறிய 4 தியான முறைகள். உடலில் உடலை கவனித்தல், உணர்வுகளில் உணர்வுகளை கவனித்தல், மனதில் மனதை கவனித்தல், தம்மத்தில் தம்மத்தை கவனித்தல். கோயங்காவின் கருத்துப்படி மனதில் தோன்றும் அனைத்தும் உடலில் உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. அதனால் கோயங்காவின் விபசனா முறையில் மனம் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது. கவனம் உடல் உணர்வுகளின் மீது மட்டுமே செலுத்தப்படுகிறது. கோயங்கா கற்பிப்பதாவது: மனதில் எழும் ஒவ்வொரு நிகழ்வும், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள், விருப்புகள் இவை அனைத்தும் உடலில் உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. இதன் பொருள் மனம் உடல். ஒரு வழிக்காரண விளைவு உறவு. இறுதி உண்மை மனமும் உடலும் 2 தனித்தனி பரிமாணங்கள். ஒவ்வொரு மனிதரிடமும் இவை வெவ்வேறு அளவில் காணப்படுகின்றன. சிலர் முழுவதும் மன பரிமாணத்தில் 100% வாழ்கின்றனர். வேறு சிலர் முழுவதும் உடல் பரிமாணத்தில் 100% வாழ்கின்றனர். இந்த காணொளியில் நாம் மனப்பரிமாணத்தை பற்றி ஆராயப் போகிறோம். இயந்திர மனப்பரிமாணம். இப்போது மனித அனுபவத்தின் ஊசலை ஒரு முனைக்கு முழுமையாகச் சாய்ப்போம். ஒரு மனிதர் 100% மனப்பரிமாணத்தில் நுழைந்தால் என்ன நடக்கும்? கோயங்காவின் கோட்பாட்டின்படி மனதில் எழும் ஒவ்வொரு நிகழ்வும் கட்டாயமாக உடலில் ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும். ஆனால் உண்மை வேறுபட்டது. உளவியல், வரலாறு மற்றும் உண்மை மனித அனுபவங்கள் இந்த கட்டுப்பாடு முற்றிலும் தவறானது என்பதை நிரூபிக்கின்றன. உலக புகழ்பெற்ற தத்துவஞானியும் எழுத்தாளருமான ராபர்ட் பீர்சிக் அவர்களின் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். கடுமையான மனநிலைக்குச் செல்லும் முன் ஆழமான தத்துவ கேள்விகளில் அவர் முழுமையாக மூழ்கிப் போனார். தனது உடல் உணர்வுகளிலிருந்து அவர் முற்றிலும் விலகியதால் இறுதியில் அவர் ஒரு கேடட்டோனிக் நிலைக்குச் சென்றார். மனம் மட்டுமே இருக்கும் நிலை. ஒரு மனிதர் முழுமையாக மனப்பரிமாணத்தில் சிக்கிக் கொண்டால் அவர் மாறிவிடுகிறார். அவர் இனி இயல்பாக உடல் உலகுடன் இணைந்த மனிதராக செயல்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு இயந்திர மனிதனைப் போல செயல்படுகிறார். அசைவு இல்லை, உணர்ச்சி இல்லை, உடல் உணர்வுகளும் இல்லை. அவரது கண்கள் திறந்தே இருக்கும். ஆனால் அவரைச் சுற்றியுள்ள உடல் உலகில் நடப்பவற்றை அவர் எதையும் உணர்வதில்லை. 100% மனம், 0 உடல். மனச் செயல்பாடு 100% ஆகஸ்ட் உயர்ந்து உடல் பற்றிய விழிப்புணர்வு 0 ஆக குறைந்தால் அறிவியல் இதை அறிவாற்றல் மிகை தூண்டுதல் மற்றும் உடல் உணர்விலிருந்து பிரிவு cognitive hyperarousal with somatic disassociation என்று அழைக்கிறது. அனுபவ ரீதியாக தனது தலையிலேயே சிக்கிக் கொண்ட நிலை trapped in your head என்று கூறப்படுகிறது. மனம் உடலை மறக்கும்போது மனம் கிடைக்கும் சக்தி முழுவதையும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. உடலை அது ஒரு முக்கியமற்ற பொருளாகவே கருதுகிறது. மூளை நரம்பு மண்டலத்திலிருந்து வரும் உடல் உணர்வுகளை முழுமையாக புறக்கணிக்கிறது. அதன் விளைவாக உடல் எந்த நிலையில் இருக்கிறது என்பதே தெரியாது. கண் இமைப்பதையே மறந்து விடுகிறீர்கள். பசியையும் கவனிப்பதில்லை. உடல் வலி அல்லது அசௌகரியத்தையும் உணர்வதில்லை. இந்த நிலை விலகிய பிறகே உடலில் என்ன நடந்தது என்பதை உணரத் தொடங்குகிறீர்கள். ரிஷிகளின் ஆழ்ந்த பார்வை. ரிஷிகள் கூறிய நுண்ணிய புலன்களும் சிந்தனைக்கு முந்திய அறிதலும் விழிப்புணர்விற்கு முன்பே பல உணர்வுகளும் ஒருங்கிணைப்புகளும் நடைபெறுகின்றன என்ற நவீன அறிவியலின் கருத்துடன் ஒத்துப்போகின்றன. இந்த அனைத்து மரபுகளிலும் மனம் ஒரு சக்தி வாய்ந்த பயனுள்ள கருவியாகவே கருதப்படுகிறது. ஆனால் அதுவே இறுதி உண்மையோ தானாக ஒளிரும் உண்மையோ அல்ல. அந்த இடத்தை பெறுவது விழிப்புணர்வு அவேர்னஸ் அல்லது உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் ஆகும். கோயங்காவின் உலகிற்குள்
இன்னும் ஆழமாகச் செல்லும் முன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த காணொளியையும் தவறவிடாதீர்கள். உங்கள் கருத்துக்களை இல் அவசியம் எழுதுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.